विनायका परिपूर्ण सहजयोगिनी परिपूर्ण सहजयोगिनी सच्चिदानन्दतिन ओरे वळि ओम हम शं नायका भूमियिल वंद विनायका ओम हम शं नायका அகங்காரத்தை ஒழித்திடுவாய் எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய் அகங்காரத்தை ஒழித்திடுவாய் எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய் மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய் மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய் நாங்கள் தியாகம் செய்திட உதவிடுவாய் ஓம் ஹம் ஷம் நாயகா வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா அதிபதி நீ ஸ்வர்கத்திலென்றும் நீதிபதி ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி நீ ஸ்வர்கத்திலென்றும் நீதிபதி நிர்விசாரத்தை தந்திடுவாய் நிர்விசாரத்தை தந்திடுவாய் நீ அகிலம் போற்றும் பாலகா ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா பாவங்களை மன்னித்த சேவிதா சாந்தம் தந்திடும் கோபாலா செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா மகாலட்சுமியின் மைந்தனையா மகாலட்சுமியின் மைந்தனையா நீ ஆதிசக்தியின் செல்லமையா ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா தத்வத்தின் அவதாரம் நீ ஏகாதசத்தில் பிரதானம் விஷ்ணு தத்வத்தின் அவதாரம் நீ ஏகாதசத்தில் பிரதானம் பரிபூர்ண சயஜயோகினி பரிபூர்ண சயஜயோகினி சச்சிதானந்தத்தின் ஒரே வழி ஓம் ஹம் ஷம் நாயகா வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையிடம் முழு மனதுடன் நமக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான
எண்ண ஓட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வதுடன் முழுமையான பக்தியின் மூலம் நமது அன்னையை வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கான பிரார்த்தனையை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாகத்தான் நாங்கள் முழுமையான சமர்ப்பணம் செய்வது எளிதாகும். தயவு செய்து எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமாக செல்வதற்கும் தங்களின் அன்பையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கும் தாங்களே எங்களை வலுவூட்ட வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர்த்துகிறது. நாங்கள் தங்களின் அன்பை முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க வேண்டும். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் பகுத்தறிவினால் அறிவதற்கு முயற்சி செய்யாமல் இதயபூர்வமாக நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களின் தெய்வீக அருளானது எங்களுக்கு கடவுளை அறிய செய்கிறது. தெய்வீக அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தில் நாங்கள் எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிட்டு உண்மை நிலையிலிருந்து எங்களின் தியானத்தை தொடர்வதற்கு தாங்களே அனுமதியளித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். ஓம்
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான அறியாமையினால் ஏற்படுகின்ற
தவறுகளை தயவு செய்து மன்னித்து அவற்றை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைபெறச் செய்திடுங்கள். நாங்கள் இந்த அகங்காரம் நிறைந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம், சுயநலம் முழுமையாக தங்கள் அருளால் அகற்றப்பட்டு ஸ்ரீ கணேசரின் குழந்தை குணமும் அவரின் ஞானமும் விவேகமும் எங்களுக்குள் தயவு செய்து நிலை பெற செய்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மஞ்சுளா அப்படிங்கிறவங்க என்ன கீபோர்டு எங்கே வச்சுருக்கீங்க? கையில் பாருங்கள், ஃபுல்லாக கிறுக்கிட்டே இருக்குது. நாங்கள் டெலிஷன் கொடுக்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறலாம். நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात्
त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नारसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லலாம். இப்பொழுது நமது சகஸ்ராராவிலிருந்து நம்முடைய மூலாதாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது அன்னையின் அருளாசியானது முழுமையாக நமது மூலாதார சக்கரத்தில் நிரம்பி இருப்பதை நமது தெய்வீக குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். மெதுவாக நமது கவனம் உள்முகமாக நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து விடுவோம். நம்முடைய இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவு குரு பூஜையில் 1989 ஆற்றியதை நாம் இப்பொழுது கேட்போம். அன்னையின் ஒவ்வொரு சொற்களும் மந்திரங்களாகும். அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளில் நாம் எவ்விதமான ஆராய்ச்சியும் செய்யாமல், அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன ஓட்டங்களையும் கொடுக்காமல், அவர் கூறுவதை அமைதியாக இந்த காலை பொழுதில் நாம் உள்முகமாக அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் அர்த்தங்கள் நமக்கு புலப்படும். அதன் மூலமாக நமது தியானத்தில் நாம் அந்த எண்ணங்களற்ற நிர்விச்சார நிலையை அடைய முடியும். அன்னையின் அறிவுரையை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நமது செயல்களும் மேம்படும். இப்பொழுது இதே தியான நிலையிலிருந்து நாம் அந்த தெய்வீகத்தோடு இணைகின்ற இந்த நிலையை நமக்கு தருமாறு அன்னையிடம் பிரார்த்தனை செய்து தியானத்தை தொடருவோம். Sit down. Sit down. Abi nanti sih, udah lagi gampang kali.
Today we have had to spend little more time than normal to get to the stage where we could really worship the Guru. When we worship our Guru, we have to know actually we are trying to awaken the Guru principle within ourselves. It's not only that you are here to worship your Guru. You may worship many a times. Maybe the vibrations would flow. Maybe that you might get filled with that and you feel elevated, nourished. But this nourishment has to be retained within ourselves. So always remember, then whenever you are worshipping any principle outside, you are trying to worship your own principle within yourself. Within us, as you know, in all of us, there lies the principle of Guru. It's very interesting to notice the Guru principle being drawn beautifully round the Nabhi chakra. You never see any chakras connected with the Guru principle. You see Nabhi and around is the Bhavasagara. So this Bhavasagara, which is the ocean of illusion, cannot be the Guru. So there are hidden chakras within this Bhavasagara, within us, which are to be awakened and to be brought to light, to be manifested. As you can see that the limits of this principle are done by the movement of the Swadhisthana chakra. Swadhisthana is the chakra which gives you first and foremost thing is the creativity. A person who is a Guru has to be creative by nature. If you are not a creative person, you cannot become a Guru. For example, you are faced with disciples with whom you have to converse. You have to create a word of divine magic to impress on the disciples or the people who are attracted towards you as gurus, to show that
you have much more divine magic than them. If you are a very mundane type of a person, very ordinary, cannot create a beautiful couplet or a beautiful sentence or a humor or a joke or a beautiful painting or a beautiful tapestry or a beautiful house. If you lack in creativity, you will lack in your guru principle. Because a guru has to create out of ordinary people something extraordinary. He should be able to create a new personality out of an old personality which is decaying. So the first principle you have to understand within yourself that you should be able to create a new personality in a person. So, how do we do it? Of course, you have got powers to raise the Kundalini. You have got powers to cure people. You have got powers to talk big or talk small. Despite all that, if you cannot create a new personality out of the persons with whom you are dealing, then you are not a guru. And the new personality has to be a special personality of very unique combination of compassion and dynamism. So it is important that in your creativity you have to use the energy of compassion. You can only mold people through compassion and never through anger, never through suppression, never through showing off your powers of Gurudom. Unless and until you handle the situation and the personality very carefully, showing all the respect, showing all the concern and all the love for the person whom you are giving realization, just showing off that you are a great guru, it will only create a kind of a fear about you. And after some time, people would not like to see your faces. So the most important thing about Guru principle is that you have to create. Many people get realization, all right? They get realization, then they stay in some ashrams maybe. They come to pujas, they listen to music, they may dance, they laugh, they are collective, but still their Guru principle is not awakened unless and until they have created many, many more Sahajogis.
So the vision of a guru should be, how many Sahajogis I am going to create? How am I going to use this creativity to create more Sahajogis? So the basis or the essence of the Swadhisthana Chakra, though is aesthetics, the force and the energy of Swadhisthana Chakra is attention. If you have a wobbly attention, if your attention is 1 minute here, 1 minute there, if you have an attention by which you just can criticize others and cannot see your own faults, if you have an attention by which you show people that you are a frivolous, nonsensical person, then your Guru principle is wasted. It is the effort of Sahaja Yoga that is wasted, and your Guru's job is also wasted. Minimum of minimum. First, the attention has to be pure. But pure attention doesn't mean harshness. It doesn't mean asceticism. It doesn't mean disciplining your eyes like a blinkers of horse. But in all freedom, your attention to be concentrated. Where do we pay our attention the most? If we are honest, we can think on human level, we pay our attention to our children, to our wife, to our husbands, to our family, the relationships which are with love. So, when your attention has got the compassion and the love for another person, then only you can work out the realization of others. If you have to work out the realization of others, it has to be an intense love for another person. If you don't have that intensity, you are just moving your hands, raising the Kundalini because your mother has given you powers and it's finished off. That intensity of love can only give you success with your pure attention, and I think the pure attention can only love. Impure attention cannot love, because all impure attention is self-oriented, I-oriented. They are not self in the sense, spiritual-oriented. But the idea that spirituality is love, it seems to be a new idea for many people. They think spirituality means a person who is just absolutely dry like a beanstalk, and nobody can go near that person, nobody can communicate with such a person because that person is too pure. If the soap cannot cleanse your body, what's the use of having the soap? If the soap is afraid to come near you, then it's better not to be called as soap. So, we come to the point that the creativity, if it is our aim, lakshya, for that the attention we should purify
to be purified with love, with compassion. And the same attention, when it is filled with love and compassion, it gives you dynamism, it gives you strength, it's untiring zeal you get. And the joy of seeing your reflection into another person is very beautiful. No words can describe it. Actually, when you give realization to another person, what you try to see is your image in that person. As if out of an ordinary glass, you are making it into a beautiful mirror. And then you want to see that. That is how you create. You create your own reflections, and through the cleansing of the reflectors, once you understand that without creativity, this Guru Puja is useless for you. If you just live for yourself, for your family, for your husband, or just for an ashram, then you have not expanded at all. You have not done any duty towards your Guru. Of course, as soon as you take to this principle, you develop so many qualities within you. The first you develop is wisdom. Because you realize where you are going wrong, why this is not working out, why there's a problem, why your creativity doesn't act. It becomes evident to you, obvious to you, and you start learning. And wisdom comes to you and you understand. Wisdom is when you realize your mistakes and rectify them. And with that, you develop the balance, the understanding, how to deal with another personality. I always tell the story of a car, that there's an accelerator and also there's a brake. You have to use first both of them without understanding what is it. Still you are not a guru. You are not even a driver. Then when you know, then you automatically drive, then you are a driver. But still the master is sitting behind. So now you have to become the master. And when you become the master, you can balance the vehicle and you can see the driver, accelerator, and also the brake. And you can manage it just in a very simple manner. So this Guru principle is limited and goes on increasing its limitations, like the horizon. As you start growing into more creativity, the more people you create. And the central point of this one is the Nabhi, is the center, which like a big pivotal point on which the whole of this movement takes place. Nabhi chakra, as you know, you get it from your mother to begin with. So a guru has to be the mother. He must have the qualities of the mother, not the modern mothers, but in the real sense of the word. That a guru has to love her children and has to have strength and courage to correct her children. And the earnest desire should be
to put the children onto proper lines, to guide them and to help them to rise. So the first nourishment comes to us even when we are in the womb of the mother, through the mother. And so you are the mother, though you may be a man or a woman, but in quality you are the mother. And whatever you think or whatever you do has an effect on the child. The way you behave, the way you talk, the way you live, everything has a bearing on the development of the child. In the same way, when supposing a Saj Yogi who is trying to give realization is a hypocritical person, if he is a wrong type of a person, if he does not respect his own guru, the children behave the same manner. And they take wrong things much faster. They see to wrong things first. So you have to be perfect in your behavior towards your own guru. You have to respect your own guru in a full way. Complete surrender to your own guru is important. Then they will see how you have treated your own guru, and that is how they will treat you. If you don't treat your guru with that respect, with that understanding, with that surrendering, then don't expect your children or the people whom you are guiding are going to respect you. So this guru principle within us has to be like a great sage or a great seer who is above the normal mundane people and sees the things in a proper perspective and delivers the proper understanding of all this perspective he sees to his disciples, doesn't give them distorted or wrong ideas. Now, one may say that, Mother, how is it that the love we can express and also tell them the truth? You have to look after the benevolence, hitam. You have to look after the benevolence of your disciple. It may appear that he may not like what you are telling that person today, but a day will come when he will think, thank God your Guru has corrected you and has put you on the right path. If the goal of the disciple is not to ascend, is just to be there for some sort of a purpose, then it's better not to have such disciples. Not to have anyone of this kind who are not there for their own ascent, but for other gains which are absolutely of no avail. This question arises sometimes, how to love? It's a very funny question, that we don't know how to love human beings. We can love our things, we can love our useless things, we can love some sort of a beautiful scenery because it gives us joy. We can love some nice restaurant because you can get good food there, or some sort of a thing which is of a very baser nature. But love for love's sake is this, that when you really love for love's sake, then
you try to put or implant that love into somebody else, that you make another person as lovable as you are. So the whole system becomes different if you understand that we have to base all our progress, all our movements, all our behavior, all our understanding on love. Otherwise, your Guru principle is extremely weak, and after some time, you will find you are just standing out of the shores of Sahaja. Anybody who is attached or biased and has conditionings cannot become a guru. Cannot. Because even if he becomes so-called, all those things will be reflected in that person. Or say if he is very full of ego, thinks knowing of himself and thinks that I am a great guru, that ego also would be expressed. Supposing such a guru talks too much, also find the disciple the same style. If he is a quiet type, you find the disciple the same style. So we reach a conclusion that first we must develop our own guru principle. If we cannot develop that, it is no use doing any Guru Puja, because it is just temporary. It's not going to help you much unless and until you really decide that you are going to nourish and develop and establish your Guru principle. So today when you are worshipping me as the Guru, you must know that any amount of my talking, any amount of my giving you blessings or anything is not going to work out unless and until we really develop our own Guru principle and the depth. Because a Guru makes his disciple cross the Bhavasagara. He's like the boat who takes his disciples and crosses with love and with proper direction. That has to be with all of you. As it is, you are all realized souls. And as I have told you, you are all angels. But if you do not establish your Guru principle, you know of angels how they have fallen down and gone forever. So be careful. It's easy to be an angel, but difficult to maintain it. It is difficult to be the gods and goddesses, but easy to maintain it. So, all of you are here. I'm very happy to see that you have come to worship me as your Guru. And I would expect that my children are after my own image, that my image should be such that my children should feel that oneness with my image, and I should be a proud mother of so many children who have come from so many countries. May God bless you. साक्षा श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. அன்னையின் உரையை நாம் கேட்கும் பொழுதே
நம்மளுடைய இடது வலது நாடிக்குரிய ஏற்றத்தாழ்வுகள் சரி செய்யப்பட்டு சமமான நிலையிலிருந்து நாம் நிர்விச்சாரா நிலையான அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலைக்கு சென்றுள்ளோம். இதே நிலையிலிருந்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு சாட்சி பாவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் பற்றற்ற நிலையிலிருந்து வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு நடிகராக இருந்து பார்க்கும் மனநிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக நாங்கள் சாட்சி பாவத்தின் தன்மையை உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நிலைப்பாடு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்கின்ற அந்த நிலையை, அந்த பேரின்ப நிலையை தாங்களே எங்களுக்கு எப்பொழுதும் தந்தருள வேண்டும் அம்மா. எங்களுக்குள் கூட்டுணர்வின் சக்தியை நிலைநிறுத்தி நாங்கள் அதன் மூலம் சகோதரத்துவத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களை பரிபூரணத்துவத்தில் ஒரு அங்கமாக நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு மிகுந்த பக்தியுடன் நன்றியை கூறி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.